காய்ஸ், T20 வேர்ல்டு கப் 2026 வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு செனா கண்ட்ரீஸோட அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்டு ஆஸ்திரேலியா. அவங்களோட ஸ்குவாடு, பிளேயிங் 11, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, எப்படி அவங்கள டேக்கிள் பண்ணலாம் அந்த டீமை, அண்ட் அந்த டீம் எந்த இடத்த பிடிப்பாங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரி பிரிச்சிருக்கோம். செமிஃபைனல், ஃபைனல் அண்ட் சூப்பர் 8. இதில் ஒரு டீமும் எந்த கேட்டகரிக்கு வருவாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ஸ்குவாடு இதுதான். ஸோ ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸை ஹோமில் ஆடினாங்க, போட்டு பொழந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு கிரிக்கெட் ஆடினாங்க. சரியான பேட்டிங் லைனப் இருக்குது. குவிண்டன் டிகாக் ரிட்டையர்மெண்ட்டை விட்டு வந்திருக்காரு. ஆல்சோ நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எடுக்கலை, டோனி டிசோர்சி உள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் இந்த டானவன் ஃபேரா ஒன்று, அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் திரும்ப ரிட்டையர்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே உள்ளே வரதா பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுவும் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களுக்கு நடுவில் கடைசியில் ஒரு பெட்டர் டீமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்குவாடு. ஸோ அடுத்தது அவங்களோட பிளேயிங் லெவனை பார்த்துட்டு நம்ம அது ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பிளேயிங் 11. குவிண்டன் டிகாக் ஓப்பன் வித் ஏடன் மார்க்ரம், ரயன் ரிக்கல்டன் at 3, டெவால் பிரேவிஸ் at 4. ஜேசன் ஸ்மித்து தான் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுக்கு ஹைடாக ஜேசன் ஸ்மித் ஆட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டேவிட் மில்லர், மார்க்கோ யான்சன், ஜார்ஜ் லிண்டே, கேஷவ் மகாராஜ் 2 ஸ்பின்னர் ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் ககிசோ ரபாடா. ஆண்ட்ரிக் நார்கியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால ப்ராபப்ளி லுங்கி என்டிடி ஆட வைக்கலாம். குவேனம் அப்பாக்கா மார்க்கோ யான்சனும் அப்பாக்காவும் சிமிலர் பவுலருன்றதுனால ப்ராபப்ளி அவரை செகண்டரியாக கூட வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கார்பின் போஷ் எப்படி உள்ளே வருவாருன்றது தெரியல. மேபி மார்க்கோ யான்சனுக்கு பதிலாக தான் உள்ளே வர முடியும். ஸோ இதுதான் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய 11. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஸ்குவாடில் ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை தாண்டி இவங்க ஸ்குவாடு மொத்தமே ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கடப்பார பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. குவிண்டன் டிகாக், மார்க்ரம், ரிக்கில்டன், பிரேவிஸ் ஸ்மித், மில்லர் எல்லாருமே போட்டு பொழக்கக்கூடிய ஒரு பேட்டிங் இருக்குது. பேக்கப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங்குமே கரெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் பேலன்ஸில் தான் எடுத்திருக்காங்க. அக்ரெசிவான டாப் ஆர்டர் பயங்கரமான பேட்டிங் லைனப் தான் இவங்களோட கீ ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ஸ்கோர் கொடுத்தாலும் அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ பேசிக்காக சப்கான்டினென்ட்டில் தான் இந்தியாவில் தான் ஆட போகிறாங்கன்றதே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸ்ரீலங்கானா கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மேபி நீங்கள் சொல்லலாம் சேப்பாக்கில் ஆட போகிறாங்க, டே கேம் ஆட போகிறாங்க, ஸோ இது வீக்காக இருக்கும் அப்படின்ட்டு. பட் நான் குரூப் ஸ்டேஜஸ் பெருசாக பார்க்கல. குரூப் ஸ்டேஜஸ்லலாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எந்த டீமே த்ரெட்டாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க ஒரு சாம்பியன் சைடுன்றதுனால கண்டிப்பாக குரூப் ஸ்டேஜில் இருக்கிற டீம்ஸ் ஈவன் ஆப்கானிஸ்தான் அண்டு நியூசிலாண்டு கூட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு த்ரெட்டாக இருக்க போகிறதில்ல. ஸோ சூப்பர் 8 அண்டு செமிஃபைனல்ஸ் தான் உங்களுக்கு த்ரெட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் அதெல்லாம் மோஸ்ட்லி நைட் கேமுன்றதுனால அதெல்லாம் நல்லிஃபை ஆகிடும். ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ணது ஸ்பின்னர்ஸு. ஜார்ஜ் லிண்டே டீசெண்டாக போட்டாலும் பெருசாக அவங்க டெட்லி ஸ்பின்னர்ஸ் கிடையாது, விக்கெட் டேக்கர்ஸ் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி மாதிரி வந்தாலே விக்கெட் விழுவுன்ற மாதிரியான ஸ்பின்னர் மகாராஜும் கிடையாது, லிண்டேவும் கிடையாது. அட் தி சேம் டைம் ஃபாஸ்ட் பவுலிங் ஏகப்பட்ட ரன்ஸ் லீக் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலில் யான்சனை வச்சு கொஞ்சம் ஸ்விங் பண்ண முடியும். ரபாடா ஓரளவுக்கு ஓகே, மற்றபடி யார் போட்டாலும் அடி வாங்குற மாதிரியான பவுலிங் லைனப் தான் இருக்குது. இதுதான் அவங்களோட பெரும்பாலும் இவங்களோட வீக்னஸ் இதுதான். ஸோ ஆப்பனன்ஸுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இவங்களை ப்ளே அவுட் பண்ணலாம் ஆப்பனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலில் இந்த டாப் 3 நீங்கள் பேஸ் அண்ட் பவுன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா பொழந்துருவாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்விங் இருக்கும்போது குவிண்டன் டிகாக் ஆகட்டும், மார்க்ரம், ரிக்கில்டன் எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இயர்லியான ஒரு ஹர்ஷதீப் மாதிரி ஒரு பவுலர் ஸ்விங்கு போட்டார்னா பயங்கர கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் டெவால்டு பிரேவிஸுக்கு கூட இந்த ரீசெண்ட் இந்தியா டூரில் நிறையா வீக்னஸை டீகோட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் வீக்காக ஸ்பின்னர் போட்டால் தான் அடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன் போடுறது டெவால் பிரேவிஸ்க்கு ஒரு நல்ல கீயாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடும்போது கொஞ்சம் இல்லை நல்லாவே கஷ்டப்பட்டுருக்காரு. ஸ்பின்னர் மட்டும் தான் ஆடுறாரு. மில்லர் எப்படி இருக்கார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஈவன் தோ இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் டீப் பேட்டிங் லைனப் இருக்குது. பட் அவங்களோட பவுலிங்கை நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, கேஷவ் மகாராஜ் அண்ட் ஜார்ஜ் லிண்டே போடவே விடக்கூடாது. அவ்வளோ டெட்லி ஸ்பின்னர்ஸ் இல்லை. ஸோ அவங்க போட்டாலே அடிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பயங்கரமான வீக்கான ஒரு டெத் பவுலிங். டெத்தில் கண்டெயின் பண்ணுறதுக்கெலாம் பெருசாக பவுலர்ஸே இல்லை. இங்கிடி, யான்சன், ரபாடா, மப்பாக்கா, நார்கியா யார் போட்டாலும் அடி தான் விழப்போகுது. ஸோ அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவை டெத் ஓவர்லேயும் அவங்க ஸ்பின்னர்ஸையும் டார்கெட் பண்ணுறது நல்ல விஷயம். அண்டு பவர் பிளேயில் நல்ல மூமெண்ட் இருந்தது, நல்ல பவுலர்ஸ் போட்டாங்கன்னா டாப் 3 எடுத்துட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த
லிஸ்ட்டில் வந்து எந்த இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிடரிங் வீக்னஸ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த சாம்பியன் சைடு லாஸ்ட்டு சீசன் ஃபைனலில் இந்தியாவோட தோற்ற அந்த டீமை விடவே இது வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஃபைனல்ஸ் வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஸோ அடுத்து இங்கிலாந்துக்கு போயிடலாம். ஸோ இங்கிலாண்டுடைய அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுடைய ஸ்குவாடு. ஹாரி ப்ரூக்குடைய தலைமையில் இறங்கியிருக்காங்க. சால்ட்டு, பட்லர், பேண்டன் அந்த மாதிரி விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்திருக்காங்க. பென் டக்கெட் எல்லா ஃபார்மேட்லேயுமே ஆடிட்டுருக்காரு. ஸோ இவங்களோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அதே தான். இவங்க எல்லா ஃபார்மேட்லேயும் ஆடுற அதே சேம் பேட்டர்ன். T20ல் 300 அடிக்கிறது தான் அவங்களோட கோலு. இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து எல்லா கேமும் 300 அடிக்கணும், அதுதான். பட் இப்போ ஸ்ரீலங்காவில் ரீசெண்டாக ஆடினாங்க. ஸோ இவங்களோட அப்ரோச்சுக்கு அதுவும் ஒன் டே அந்த ஃபஸ்ட்டு கேம்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆக போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் ஸ்ரீலங்காலையும் போட்டு தம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து இப்போ ஸ்ரீலங்காவில் தான் ஆட போகிறாங்க அவங்க லீக் மேட்ச் எல்லாம். ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸ்பின்னர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத் அண்ட் லியம் டாசன் தான் இருக்காங்க. லியம் டாசன் எந்தளவுக்கு கன்வின்சிங்காக போடுவாருன்றது தெரியல. ஆதில் ரஷீத் ஒரு பேங்க் மாதிரி ப்ராபப்ளி T20ல் இன்னும் கொஞ்சம் அடி கூட வாங்கலாம். ரெஹான் அகமது வந்து ஒரு நல்ல பிக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட மெயின் கோர் ஸ்ட்ரென்த்து வந்து அந்த டாப் ஆர்டர், ஓவரால் பேட்டிங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதில் கீ ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறது வந்துட்டு எல்லா பிளேயர்ஸுமே சூப்பராக அன்ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் ஆடுவாங்க. ரிவர் ஸ்வீப்பு, பேடில் ஸ்வீப்பு, ஸ்விட்ச் ஹிட்னு கலக்குவாங்க. அது வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இந்தியன் கண்டிஷன், எஸ்பெஷலி சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸில் ஸ்பின்னை நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட லைன் அண்ட் லென்த்தை கலைக்கிறதுக்கு விதவிதமான இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் ஆடுறது வந்து பெட்டர். ஸோ இது எல்லாருமே அவங்க டீமில் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அவங்களுடைய ப்ராபபிள் 11 வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ ஜாஸ் பட்லர் ஓப்பன் வித் ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல் at 3, டாம் பேண்டன் at 4, ஹாரி ப்ரூக் தான் கேப்டன் at 5, வில் ஜாக்ஸ் வந்து 6லேயே ஆடி அவங்க செட் பண்ணிட்டாங்க. 5, 6, 7 அந்த ரேஞ்சில். சாம் கரன் கண்டிப்பாக ஆடுவார் ஆல்ரவுண்டராக. லியம் டாசன் ஒரு ஸ்பின்னர். ஆர்ச்சர் அண்ட் ஜாஷ் டங் இல்லைனா லூக் கூட் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. ஆதில் ரஷீத் ஷோர் ஆடுவாங்க. இதில் இருக்கிற எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துனா இவங்களோட பேட்டிங்கு, வீக்னஸ் வந்து இவங்களோட பவுலிங்னு சொல்லுவேன். எல்லாருமே வாரி வழங்குற பவுலர்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெட்லி ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட்லாம் கிடையாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டர்ஸ் ரன் அடிக்கிறாங்களோ அதை வந்து இவங்களோட பவுலர்ஸே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கிலாந்துக்கு எகெயின்ஸ்டாக ஆடுற டீம்ஸ் வந்து தைரியமாக இருக்கலாம். இவங்களோட பவுலிங்கை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இங்கிலாந்துக்கு. அண்ட் இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் ரொம்ப ஸ்ட்ராங். எஸ்ஆர்ஹெச் மாதிரி பெருசாக அடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இறங்குவாங்க. அதை வந்து உடச்சிட்டு ஆப்போனண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா பெருசாக சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பவுலிங்கை வச்சுட்டு இவங்களால பார் ஸ்கோர் கீழெல்லாம் கண்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆப்போனண்ட் பெரிய ஸ்கோர் வச்சுருக்காங்க. பெரிய ஸ்கோர் வந்துருச்சுனாலே இங்கிலாந்து கொஞ்சம் ப்ரெஷரில் மாட்டிப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய அனாலிசிஸு. இந்த டீமுக்கு நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ட்ராங் கண்டெண்டர். ஸ்ரீலங்காவில் பெட்டராக ஆடி இருக்காங்க. ஸோ ஃபைனல் வருவாங்களா அப்படின்றது ரொம்ப பெரிய டவுட்டு. என்னோட ஒரு அதிக பர்சன்டேஜ் வந்து இவங்க சூப்பர் 8ஓட வெளியில் போகிறதுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் அது ஒரு 51-49 செமிஃபைனல்ஸ் வந்து கொஞ்சம் அஹெடாக இருக்குது. ஆப்போனன்ட் கன்சிடரிங் மற்ற டீம்ஸும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்றப்போ இங்கிலாந்து வந்து ப்ராபப்ளி செமிஃபைனலில் முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நியூசிலாண்டுக்கு போயிடலாம். அடுத்தது நியூசிலாண்டுடைய அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். இதுதான் நியூசிலாண்டுடைய ஸ்குவாடு. மிச்சல் சாண்டனரின் தலைமையில் இருக்குது. இந்த ஸ்குவாடில் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா சிலர் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது T20யில். ஆனால் அவங்களாம் வந்து 11ல் அஹெடாக ஆடுறாங்க. சில பேரை வந்து ஆட முடியாமல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆடின இந்தியா சீரீஸில் கூட பார்த்தோம் 4 மேட்ச் தோற்று போனாங்க. ஸோ நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவங்க வந்து பிக் ஸ்கோர்ஸ் அடிக்கிற டீமே கிடையாது. ரொம்ப வந்து ப்ரிசைஸாக வச்சு நான் எவ்வளோ அடிக்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி பவுலிங்கை போட்டு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டீமு. அதுக்கு நிகரான பவுலிங்கும் இல்லை, பேட்டிங்கும் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஆடக்கூடிய மாதிரியான டீம் இல்லையோ அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 பார்த்துருவோம். ஸோ இதுதான் நியூசிலாண்டுடைய பிளேயிங் 11. டெவன் கான்வே, டிம் சைஃபர்ட் ஆர் ஃபின் ஆலன் யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், சாப்மேன் ஆர் நீசம் ஆடுவாங்க. சாண்ட்னர், ஃபெர்கூசன், ஜேக்கப் டஃபி, கைல் ஜேமிசன் ஆர் மேட் ஹென்ரி ஆடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி தான் ஆடணும். ஆனால் அவங்க கைல் ஜேமிசன் ஆடுவாங்க. மார்க் சாப்மேன் ஆடுவாங்களான்னு தெரியல. டேரில் மிச்சலுக்கும் ரச்சின் ரவீந்திராவுக்கும் என்னோடய டீமில் ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், கான்வே 3 பேர்த்துக்குமே பிளேஸ் கிடையாது. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் தான் ஆடணும். மேபி ரச்சின் ரவீந்திரா
கன்சிடர் பண்ணலாமே தவிர கான்வே அண்ட் டேரில் மிச்சல் என்னோடய லெவலில் ஃபிட் ஆகவே மாட்டாங்க. பட் ஆனால் இவங்க ஸ்ட்ரைட்டாகவே இது தான் ஆடுவாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்றது பார்த்தோம் அப்படின்னா நல்ல பேட்டர்ஸ் எல்லாருமே. பட் ஆனால் இப்போது இருக்கிற மாதிரி 15-20 பால்குள்ளே இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரில. ஸோ இவங்களோட மேஜர் வீக்னஸ்ஸே வந்து அங்கே தான். பட் இவங்களோட இன்னொரு கோர் ஸ்ட்ரென்த் என்னென்னா இவங்களோட ஸ்பின் யூனிட். கிளென் ஃபிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், மிச்சல் சாட்னர், ஈசோதி ஆடலாம். ஸோ இந்த 4 ஸ்பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பவுலிங் கண்ட்ரியில் வர்ற ஸ்பின்னர்ஸை விட சவுத் ஆஃப்ரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரியான டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை தவிர எந்த ஸ்பின் யூனிட்டோட கம்பேர் பண்ணாலும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. எக்ஸப்ட் ஒரு ஆப்கானிஸ்தான் பெட்டர் ஸ்பின் வச்சுருக்காங்க, ஸ்ரீலங்கா வச்சுருக்காங்க. மற்றபடி பாகிஸ்தானை விடவே நல்ல ஸ்பின் யூனிட் மாதிரி தான் தெரியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. அது பட் இவங்களால பெரிய ஸ்கோர்ஸ் வந்து அடிக்கவே முடியாதுங்க. இப்போவே நம்ம பார்த்தோம். ஸோ பெரிய ஸ்கோர் அடிக்கிற மாதிரியான கேம்ஸை உருவாக்குனீங்கன்னா நியூசிலாண்டை வந்து ஈஸியாக தூக்கிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டை எந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னா சூப்பர் 8 தான் வைக்கிறேன். செமிஃபைனலுக்கும் ஃபைனலுக்கும் நியூசிலாண்டு வந்து வருன்றது நான் வந்து நினைக்கல. ஸோ இதுதான் நியூசிலாண்டுடைய அனாலிசிஸ். அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போவோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ் தலைமையில் இருக்குது. இதுதான் அவங்களோட ஸ்குவாடு. மிச்சல் மார்ஷ், இங்கிலீஷ் ஹெட்டு, மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், க்ரீனு ஹெட்டு, டிம் டேவிட்னு பயங்கரமான ஒரு ஸ்குவாடு இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடுங்க. பவுலிங்கில் எப்படியும் பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இல்லை. பட் இது டீசன்ட் பவுலிங் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி எல்லா இடமும் ஷார்ட் அவுட் ஆன மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்குது. ஸோ ப்ராபபிள் 11 வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம். டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கூப்பர் கானொலி தான் ஆட போகிறாரு. மேட் ரென்ஷா வந்து பிக் பேஷ் நல்லா ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவரையும் கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்துக்கு. ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப் பண்ண போகிறாரு. கிளென் மேக்ஸ்வெல், டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நேத்தன் எல்லிஸ், பார்ட்லெட், ஹேஸ்லுட் அண்ட் ஜாம்பா. இதுதான் இவங்களுடைய 11. இவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்துக்கு இந்தியன் கண்டிஷன் சப்கான்டினென்ட்டில் T20 ஆடுறதுக்கான பர்ஃபெக்ட் பக்கா பொருத்தமும் இருக்குது. அதுவும் டிராவிஸ் ஹெட் எப்படி அடிப்பாருன்னு நமக்கு தெரியும். மிச்சல் மார்ஷும் சரி. அண்ட் இங்கிலீஷ் சரியான ஒரு அடிக்க போகிறாரு. அண்டு கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் கூப்பர் கானொலி ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸ்பின்னு நல்லா போடக்கூடிய ஒரு ஆள். மேட் ரென்ஷாவும் ஸ்பின் தருவார். பட் ஸ்டில் கூப்பர் கானொலியோடைய கேம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் நடுவில் கன்சால்டேட் பண்ணி ஆடக்கூடியது. மற்ற எல்லாருமே கடப்பார அடிக்க போகிறாங்க. சேவியர் பார்ட்லெட் ஆர் பென் டுவார்ஷிஸ் யார் வேணாலும் ஆடலாம். பட் எனக்கு என்ன ஹைலைட்டாக தெரியுதுன்னா நேத்தன் எல்லிஸ் அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட்டோடைய காம்போ வந்து ஜாஸ் ஹேசல்வுட் நீங்கள் எந்த 1லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் எந்த ஓவர் வேணாலும் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு கொடுக்கலாம். லைன் அண்ட் லென்த்து பக்காவாக போட்டு போயிடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் வந்து நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு பயங்கரமான இயராக அமையுன்றது எனக்கு ஒரு கருத்து. எல்லா வேர்ல்டு கப்பில் எல்லா மேட்ச் ஆட போகிறாரு. சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸு அண்ட் ஒரு இந்த சிஎஸ்கே வந்து பிராவோ எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியா நேத்தன் எல்லிஸை யூஸ் பண்ணாங்கன்னா 11வது ஓவர்லேருந்து 4 ஓவர் போட வச்சாங்கன்னா அப்படியே உருட்டி லெக் கட்ரு, பேக் ஆஃப் த ஹேண்டுன்னு போட்டு விக்கெட் எடுத்துனே இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி அப்படியே இப்போ நல்லா பண்ணிட்டாருன்னா கம்பல்சரி சிஎஸ்கேக்கும் ஆடிடுவார். ஸோ இந்த அடுத்த 6 மாதம் நேத்தன் எல்லிஸுடைய மாதமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஓவர் போடலாம். கேமரான் க்ரீன் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே வருவாராங்கிறது தெரில. வந்தால் அவரும் ஒரு நல்ல அடிஷன் தான். ஸோ மிச்சல் மார்ஷ் போலிங் போடுவாரான்றது தெரியாது. மேக்ஸிமம் போட மாட்டார். கிளென் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஸ்பின் தர போகிறாரு. கூப்பர் கானொலியும் போட போகிறாங்க. அப்படி ஒரு வேளை எனக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வேணும் அப்படின்னா வந்து மேத்யூ குணமன் கூட ஆடுவாங்க. சேவியர் பார்ட்லெட்டை தூக்கிட்டு மேத்யூ குணமனை உள்ளே கொண்டு வரலாம். அண்ட் அப்போது இன்னும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வீக் ஆக போகிறதில்ல. மேபி அப்போது கேமரான் க்ரீனை ஒரு அடிஷனாக கூட கொண்டு வரலாம். கூப்பர் கானொலியை தூக்கிட்டு கேமரான் க்ரீனை நம்பர் 3ல் ஆட வச்சுட்டு சேவியர் பார்ட்லெட்டுக்கு பதிலாக மேத்யூ குணமன் ஆடினாங்கன்னா இன்னுமே மோர் பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக வீக்னஸ் இல்லை. பார்ட் டைமர்ஸ் அடி வாங்குவாங்க, அது மட்டும் இருக்குது. ஸோ ஃபார்மு பாகிஸ்தானில் ஆடினதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பயங்கரமாக ஆக்டிங் போடுவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கேம் ஆடினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஸோ இவங்களை நம்ம எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து ஃபைனல்ஸுக்கே கொடுக்கலாம். எப்போவுமே ஆஸ்திரேலியாவை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. பட் இருந்தாலும் நான் பாகிஸ்தானுடைய இதை கன்சிடர் பண்ணி செமிஃபைனல்ஸுன்ற இடத்துல ஆஸ்திரேலியாவை கொடுக்குறேன். ஸோ அடுத்தது சப்கான்டினென்ட் டீம்ஸும் வெஸ்ட் இண்டீஸையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.